ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று பேதுரு புஸ்தகத்தில் இங்கே 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் வளருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை கூட சற்று நாம் கவனிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நீங்கள் வளரும்போது தேவன் உங்களை மிகவும் மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் என்று சொல்லப்பட்ட கிருபை என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவாக இருக்கிறது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு ஒரு மனிதன் மேல் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் தான் கிருபையாக இருக்கிறது. அந்த கிருபையை நாம் வளருவதற்காக பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கிருபையில் வளர வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக இந்த உலகத்தில் அநேக வளர்ச்சிகள் மனிதர்களிடத்தில் காணப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் கிருபையில் வளர்கிறார்களா என்பதை சற்று நாம் கவனிக்கும் போது அந்த வளர்ச்சி மிகவும் இந்த பூமியில் மனிதர்களிடத்தில் குறைவாக இருக்கிறது. ஆனால் கிருபையில் வளரும்படியாக வேதவசனம் சொல்லியிருக்கிறது. நீங்கள் கிருபையில் வளர ஒவ்வொரு நாளும் பிரயாசம் எடுங்கள். அநேக வளர்ச்சிகள் முக்கியம்தான், ஆனால் கிருபை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அந்த வளர்ச்சி நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஏனென்றால் கிருபை குறித்து அநேக இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை பெரியது என்று 117ஆம் சங்கீதத்தில் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக இடங்களில் கிருபை குறித்து தேவன் அநேக வார்த்தைகளை நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 23 நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் வானம் பூமி எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ பெரிதான கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை மிகவும் பெரிதாக இருக்கிறபடினால் அந்த கிருபையில் நீங்கள் வளர வேண்டும். உங்களுக்காக தேவன் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற நம்பும் போதும் உங்களை ஒவ்வொரு நாளிலும் தேவன் கொடுக்கிற கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதில் நீங்கள் வளர்வதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதுதான் இந்த வேத வசனத்தில் பேதுரு மிக அருமையாக எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் வளருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியம், நாம் கிருபையில் ஒவ்வொரு நாளிலும் வளர்ச்சி அடைய வேண்டும். அநேக வளர்ச்சி அடைகிறார்கள், ஆனால் கிருபையில் வளருவதில்லை. இது மிக முக்கியமாக ஆவிக்குரிய பிள்ளைகள் கிருபையில் நாம் வளருகிறோமா என்பதை மிகவும் கவனமுள்ளவர்களாக இருங்கள். அடுத்ததாக வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற. அடுத்ததாக கிருபையை மாத்திரம் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அடுத்ததாக அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும் என்பதை வேத வசனம் இங்கு கற்றுத்தருகிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு மகத்துவம் உடையவர், எவ்வளவு பரிசுத்தர், எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை அவருடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அதில் வளர வேண்டுமென்றால் வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும்போது அவருடைய அன்பும் அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய வல்லமைகளும் அவருடைய மேன்மைகளை நீங்கள் அறிந்து அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர முடியும். இந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். கிருபையில் அவரை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடைந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், நீங்கள் தேவனை அறிந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளும்போது தான் தேவனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது தான் அந்த கிருபையில் நாம் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 காரியங்களும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான காரியமாக, இந்த வளர்ச்சிகள் மிக அவசியமான ஒன்றாக. அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பேதுரு புஸ்தகத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிற இந்த கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நாங்கள் வளர்ச்சி அடைந்து இந்த உலகத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் அநேக வளர்ச்சி
வளர்ச்சிகள் உண்டு. அந்த வளர்ச்சியை காட்டிலும் ஒரு மனிதன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்ச்சி அடையும் போது அவன் மேன்மையுள்ள மனிதனாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக மாறுகிறான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய நாளிலே காலை வேளையில் இந்த ஞானத்தையும் இந்த வளர்ச்சியும் நீர் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபையில் அறிவில் வளர்ச்சி அடைய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.